ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாவக்காய் தொக்கு செஞ்சுருக்கேங்க. ஒரு தடவை இது போல் செஞ்சு பாருங்கள், கசப்பே இருக்காதுங்க. பாவக்காவை கட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதை ஒரு தட்டு போட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுணுங்க. ஒரு பேன் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதில் மஸ்டர்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 10 பல்லு பூண்டு. இது நல்லா பொரிஞ்சதும் நான் மீடியம் சைஸு 2 ஆனியன் சேர்க்குறேங்க. அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு 1/2 hour கழித்து நான் அதுலேருந்து தண்ணி எப்படி புழிஞ்சு எடுக்கிறேன் பாருங்கள். இதுலேயே இந்த கசப்பெல்லாம் போயிடுங்க. ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ண வேண்டியதாங்க. நான் 2 டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். அதுவும் நல்லா மசியட்டும் டொமேட்டோ. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர், இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விடுறேங்க. க்ளீன் பண்ண பாவக்காவையும் அதில் சேர்க்குறேங்க. அதையும் நல்லா ஒரு தடவை எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அஞ்சனி அஞ்சரை பெட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுறேங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும் காய். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி சேர்க்குறேங்க. ஒரு கப் அளவுக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விடுறேங்க. புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணுறேன். எந்த ஒரு புளி குழம்புக்கும் சின்னதாக ஒரு வெல்லம் சேர்த்தோம்னா அந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாவக்காய் தொக்கு ரெடிங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சுட சுட பரிமாறுங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.